இன்னைக்கு அவனுங்க எப்பேற்பட்ட சப்ளையரா இருந்தாலும் அவனுங்களை நான் உரத்துல நாஸ்தி பண்ணிடுறேன் பாரு. வணக்கம்ப்பா. எவன்டா அவன் சப்ளையரிங்க? எவன் சப்ளையரிங்க? எஸ் ஐ அம். யூ? யா. நீதானா அந்த கோயில்? தலையை நல்லா வாரி இருக்க. என்ன இருக்க? என்ன இருக்கா? யோ, உன்னை பத்தி ஏற்கனவே சைக்கிள் ஸ்டாண்ட்ல கேள்விப்பட்டிருக்க. யாருக்கு சப்ளை பண்ணாலும் பண்ணுவலே ஊய. ஆனா உனக்கு பண்ணவே மாட்டேன். ஏன் யோ, பண்ண மாட்டேன் நீ என்ன மிரட்ட? ஒரு இந்திய நாட்டுடைய பிரஜை கூப்பிடியாவும் முதலாளியே என்ன என்கிட்ட சொல்லியா? பிரச்சனை பெருசா போச்சுயா. என்னையா சத்தம்? கல்லாவில உட்காரவே விட மாட்டேங்க. ஆஃப்டர் ஆல் உன் கல்ல வேலை செய்யற கம்நாட்டி கைது இது எனக்கு சப்ளை பண்ண மாட்டேந்தியா? கோச்சுக்காத கண்ணா, ஏயா சப்ளை பண்ண மாட்டேங்கிற? யோ, இத எப்படி முதலாளி? இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க, வேண்டாம். யோ, சப்ளை பண்ண முடியும். நீ குந்து நைனா, நீ குந்து சப்ளை பண்ணியா? என்ன இருக்கு? இட்லி வடை பொங்கல் சாதா தோசை நெய் தோசை ஊத்தாப்பம் வெங்காய பஜ்ஜி இருக்கா? இருக்க. அது ஏன்டா முதல்ல என்கிட்ட சொல்லல? நீ மறந்துட்டியா? ஏன்டா மறந்த? மறந்துட்டியா? வேணும்னா மறந்துட்டேன். எங்க நான் அதை சாப்பிட்டுட்டு இளையராஜா மாதிரி பெரிய நடிகர் ஆயிடுவேன்னு பொறாமையில நீ சொல்லல. இதுக்கு தான் நான் உனக்கு சப்ளை பண்ணவே முடியாதுன்னு சொன்னேன். வேல்புரி தலையா, அடுத்த தடவை நான் வரும்போது இதே பேண்ட் சட்டையை நீ மாட்டிக்கிட்டு இருந்த காலிங் பெல்ல மாட்டி விட்டுருவேன். எங்க மாட்டுவேன்னு எனக்கே தெரியாது. ஒரு பிளேட் வெங்காய பஜ்ஜி சீக்கிரம் குடியா. காடையா காட்டுறேன். இப்ப நான் காட்டுறேன். என்னையா சத்தம்? முதலாளி, வெங்காய பஜ்ஜி கேட்டா வெறும் பஜ்ஜி எடுத்துட்டு வந்து வைக்கிறான் முதலாளி. வெங்காயம் இல்ல முதலாளி. இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அறிவு இருக்காயா உனக்கு? வெங்காய பச்சியில வெங்காயம் இல்ல அப்படின்னு கேக்குறான். இது நியாயம் தானே? என்ன அதானே முதலாளி? இன்னைக்கு வந்து வெங்காய பச்சி கேட்டான், பிச்சு பார்த்துட்டு அதுல எங்க வெங்காயம்னு கேட்டான். நாளைக்கு வந்து மைசூர் போண்டா கேட்பான், பிச்சு பார்த்துட்டு அதுல எங்க மைசூர்னு கேட்பான். அவ்வளவு பெரிய போண்டாவை நம்மளால சுட முடியுமா முதலாளி? நம்மளை பத்தி தெரிஞ்சு போச்சு. போங்கடா, நீங்களும் உங்க ஹோட்டலும் உங்க பஜ்ஜியும் சொஜ்ஜியும் உப்பு. ஏடா முன்சாமி, சவாரிக்கு வாரி வந்தாடா. இங்க அவனும் வரமாட்டானுங்க. நான் கிளம்புறேன். உன்னதாண்டா அதியாவண்டா அவன் புச்சா நம்ம ஸ்டாண்டுக்கு வந்து என்னவோ காடை காமிக்கிறானா. டே முன்சாமி, மச்சி கட்டி எந்திரிடா. யாரும் தெரியுதா? பேரிகால இருந்து எப்ப வந்தா? பேரிக்காவா? அமெரிக்காடா. எனக்கு பேரிகானே வருதுப்பா. இந்த காரு உண்டா? என்னதான் பக்கா? இது என்னதாண்டா? படா ஷோக் ஆகிறப்பா. ஆமா, என்ன ரிக்ஷா விட்டுட்டு இருக்க? நீ ஒழுங்கா பச்சை அமெரிக்கா போன, நான் புளிங்க அச்சாச்சு கட்சியில ரிக்ஷா ஓட்டுனுகிறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வண்டியில ஏறு. இந்த வண்டியிலயா? ஆமா. இரு, இனிமே இது எதுக்கு? டேய் சேதுபதி, என்னமா குட்டான்னு வச்சுக்கடா. உக்காரு உக்காரு. என்னப்பா குளிருது? எங்க அப்பா என்ன ரொம்ப நேசிச்சாரு. அவரு படிக்கல, நானும் அவர் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக என்ன அமெரிக்கால படிக்க வச்சாரு. அவர் குடிப்பாரு, ஆனா தண்ணி போட்டு கீழே விட அளவுக்கு அவர் குடிகாரம் இல்லை. ஒருவேளை இது கொலையா இருக்குமோ ஐயர் சொன்ன உடனே என்னோட சந்தேகம் பலமாயிடுச்சு. நான் இப்ப ராஜா வாங்க போனா சில உண்மைகளை கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால நீ என்ன மாதிரி ராஜா வாங்க போற. உன்ன மாதிரி நானா? கண்டுபிடிச்சிட்டானுங்கண்ணா. அவங்க என்ன பார்த்ததே இல்ல. நீ ராஜா சொன்னா அவங்க நம்புவாங்க. கவலையப்படாதே, நீ என்ன மாதிரி நடிக்கணும், அவ்வளவுதான். ஐயோ, நான் தெருக்கூத்துல திரௌபதி வேஷம் தான் போட்டுக்கிறேன். உன் அமெரிக்க படிப்பு, உன் ஸ்டைல் இங்கிலீஷ்ல நமக்கு வராதுப்பா. அதை பத்தி ஒண்ணும் கவலைப்படாது. அங்க இருக்கவங்களுக்கு யாருக்கும் இங்கிலீஷ் தெரியாது. நான் 4 வாரத்தை இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறேன். அது சும்மா அடிச்சு விடு. சொல்லிட்டேன் தெரியா? அப்ப சரி. ஓகே. என்ன கட்ட வார்த்தையில பேசுற? ஐயோ, இங்கிலீஷ்ல ஓகேனா சரியான அர்த்தம். அப்படியா? ஓகே. நீ எப்ப வர்ற? நீ இங்க போன உடனே 4 நாள் கழிச்சு நான் வேலைக்காரனா அங்க வர்றேன். நீ எனக்கு வேலை கொடுக்குற. நான் உன் கூட சேர்ந்து எல்லா உண்மையும் வெளியே எடுக்கிறேன். அக்கா, புதுசா வர போற பையன் இந்த எஸ்டேட் பக்கமே வந்ததில்ல. அவனுக்கு இந்த எஸ்டேட் பத்தின விவகாரம் ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு ஏதாவது ஐஸ வச்சு நம்ம கைக்குள்ள போட்டுப்போம். அவன் அவ்வளவு பெரிய ஆளா? இன்னும் ஐஸ் வைக்கிறியாமே? என் பேச்ச மீறுவானா? மீறினா பெரியவருக்கு பாலை தெளிச்ச மாதிரி பயலுக்கு தெளிச்சிட வேண்டியதான் பால. கார் வருது, நீ போய் ஆராத்துக்கு ரெடி பண்ணு. பயல ஒரு அமுக்கு அமுக்குவோம்.
மத்தவங்க மறக்காதீங்க. வாங்க, அப்பா நம்மள அனாதை விட்டுட்டு போயிட்டாரு. செத்தது அவங்க அப்பா இல்ல தம்பி, உங்க அப்பா. அப்படியா? இந்த கேப் மாதிரி பசங்களை நான் பாத்துக்கிறேன். Nonsense of the stupid of the idiot. English. அமெரிக்கால செத்தா இந்த மாதிரி அழ மாட்டாங்க. என்ன பாபா சைக்கிள் ஆக்ஷன் மாதிரி இருக்கு. Stupid. காரியத்தை கடத்துறவ போல இருக்கு. அக்கா ரெடியா சொல்லுப்பா. காடை காட்டுறானே யாரு? இவர்தான் மாமா. மாமா. மாப்பிள வாங்க உள்ள போலாமா? மாமா, நீ அமெரிக்கன் பழமொழி ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க மாப்பிள. Jack and Jill went up the hill to fetch a pail of water. ஒரு பையன் நாட்டுல எப்படி பேசுறீங்க? வாங்க உங்க வாய்க்கு திசை தூக்கி போட சொல்றேன். வாங்க களி களி. ஜோக்காகுதே. யாரா இருக்கும் இந்த சவாரி? அது உங்க சித்திப்பா. சித்தியா? அது நாக்கில எல்லாம் வைக்கிறது இல்ல. அப்ப திங்கிறது இல்லையா? இது ஆரத்தி. ஆரத்திலாம் அமெரிக்காவுல வைக்கிறது இல்ல. ஆரம்பமே இப்படி இருக்கு. தம்பி, அதான் ராஜாவோட அப்பா போட்டோ. பார்த்து அழுது வச்சுக்க, அப்பதான் இந்த பசங்க நம்புவானுங்க. அசத்திடுறேன். நைனா பூட்டியா நைனா, இந்த சவாரி புள்ளைய தனியா விட்டுட்டு உனக்கு எப்படி நைனா பட்டிய போட மட்டும் வந்தது? மாமா பாவம் எப்படி அழறான் பாருங்க. அவனுக்கு மட்டும் தான் அழ தெரியுமா? நான் அழுத அவனை அமுக்கிறேன் பாரு. நைனா. ஓ அது அவனுக்கா? மாமா மாவள பாஷை ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி இருக்க. டேடிய பார்த்த உடனே உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அது சரி அது சரி. மாமா, உனக்கு இன்னொரு அமெரிக்கன் பழமொழி தெரியுமா? அள்ளி விடு. டிங் டாங் பெல் Ding. புஷிஸ் இன் தி பெல். வெல்லோ ஜொல்லோ வாப்பா போலாம். வா வா. அழாத நைனா. உணர்ச்சி வசப்பட்டு அழுதுட்டேன். அழாத தம்பி. தொடங்க. இனிமே இந்த எஸ்டேட் எல்லாம் நீ தானே கவனிக்கணும். கவனிக்கிறேன். உங்களை எல்லாம் கவனிக்கிறதுக்கு தானே நான் அனுப்பிச்சுக்கிறாரு. யாரு? கடவுளே. அமெரிக்கா கடவுளா? அது சரி வாங்க நம்ம ஆபீஸ் போய் கணக்கு வழக்கெல்லாம் பாப்போம். Nonsense of the stupid of the idiot. வந்தது வராதமா கணக்கு வழக்கு. காத்தோராயா, போய் 4 மசாலோட ஒரு கப் சைனா டீ வாங்கிட்டு வா. அம்மாடியா, மத்தியானத்துக்கு 4 பரோட்டா, வறுத்த கறி, சால்னா. ராத்திரி விஷயத்த அப்புறம் சொல்றேன். எனக்கு ஒரே தூக்கமா வருது. இன்னும் அசிங்கமா சோஃபா கேப்பெல்லாம் போட்டு வச்சுக்கிறீங்க. பெஞ்ச் எங்க? தம்பி, பெஞ்ச் எல்லாம் மேல போட்டு வச்சுக்க, அங்க வாங்க போலாம். பெஞ்ச் கொஞ்சம் பெருசா இருக்குமா? எதுக்கு? நான் சில நேரங்கள்ல பல்ட்டி அடிப்பேன். நல்ல அடி. அதுக்குதான். சரி வாங்க மேல போலாம். பல்ட்டிங்கிறான் ரிச்சாங்கிறான் ஒண்ணுமே புரியல. சும்மா இருடா, காரியத்தை கெடுத்துற போல இருக்க. அமெரிக்கா பையன்டா. ஐயா வந்துட்டீங்க. வாயா, பின்னாடியே ஓடிட்டு இருக்கிய. என்ன பத்தி கொஞ்சம் சொல்லி வை. சரிங்க. தின்னாடா இது வீட்டு உள்ளே செடி வளர்க்குறானுங்க. ஏன் தம்பி வந்து ஐரா இன்னும் உன்னை கூப்பிட்டு காதை கச்சானே. அதுவா தம்பி, அந்த பயலை பத்தி உங்ககிட்ட புகழ்ந்து சொல்லி வைக்கணுமா? பேமானி அப்படியா சொன்னா? அப்பால அப்புறம் தம்பி, என் பொண்ணு கல்யாணத்துக்கு 25,000 ரூபாய் கேட்டிருந்தேன். அது 30,000 தரேன்னு சொல்லிட்டான். 25,000 கேட்டா 30,000 தரணும்னா எவன் வீட்டு பணத்தை எவன் கொடுக்கறது? அதானே. ஏன் ஐரா, இதுக்கு முன்னாடி எவ்வளவு பணத்தை இந்த மாதிரி தனியா செலவு வச்சிருப்பானுங்க. ஐயோ, அது ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு. இவனுங்களெல்லாம் ஒரு வழி பண்ணணும். உடம்பெல்லாம் துடிக்குது, ஆனா தனியா பண்றதுக்கு பயமாகுது. ராஜசேகர் எப்ப வரானோ, எப்படி வரானோ? லாரி நிறுத்து, நிறுத்தியா? லாரி நிறுத்துனா நிறுத்து, நிறுத்து. என்ன சகமலா, அண்ணனுக்கு சாப்பாடா? யோ இறங்கி வாயா. உன்னதாயா? என்ன இது திருவாத்த மாதிரி முழிக்கிற? இறங்கி வா. ஊருக்கு புதுசா? ஆமா, வீடு செலவுக்காக ஆகட்டுமே கூட்டு வந்தேன். இதா சின்ன வேலை எஸ்டேட்டா? ஆமா, இப்படியே 5 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா வந்து சேர்ந்துரும். புறப்படு. 5 கிலோமீட்டரா? சின்ன மலை எஸ்டேட் கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி 30 ரூபாய் வாங்கினேன். சொன்ன வாஸ்தவம் தான். இப்ப செங்கமலை கூட எஸ்டேட் வேணும் சொல்லிருச்சே. வாங்க 3 பேரும் சேர்ந்து போவோம். உன்னை நம்பி எப்படி ஒரு வயசு புள்ளி கூட்டு வருது? நீ போய் ஏத்தங்கமலாம். சரி. கொஞ்சம் இருமா. என்ன என்ன விளையாடுற? என்ன இந்த வண்டியில ஏத்தலைன்னு சொன்னா வேற யாரையும் ஏத்தவே கூடாது. அவர் மேலே கை வச்சிட்டியா நீ? என்ன என்ன என்ன? ஐயோ, இங்க பாரு, என்ன வண்டியில ஏத்தலனாலும் பரவாயில்ல, இந்த ஆள வண்டியில ஏத்த கூடாது. இந்தா சாப்பாடு நீ என்னங்கிட்ட கொடுத்துரு. நடந்து போனதா உங்களுக்கு அறிவு வரும். தாராள புத்திங்க. யோ 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 யோ, இந்த சின்னமலை எஸ்டேட்டுக்கு எப்படி போகணும் அதாவது சொல்லுயா. சின்னமலை எஸ்டேட் என் வாழ்க்கையை கெடுத்துட்டேயா. பரவாயில்ல, இப்படியே இந்த மரத்துல ஏறினா வந்து சேர்த்துருப்போம்.
வருத்தம் இல்லையா? என்ன இந்த ஊர்ல எல்லாம் ஒரு மாதிரியா இருக்காங்க? என்னங்க என்னங்க ஏங்க என்னங்க ஏமா ஏண்டி நிமிஷம் கொஞ்சம் கூட ஈவு இறக்கலாம எல்லாரும் இறக்கி விட்டீங்க. உங்க தாராள மனசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த சின்னமலை எஸ்டேட் எங்க இருக்கு சொல்லிட்டீங்கன்னா நான் நடந்தே போயிடுவேன். சின்னமலை அது சுத்தி அப்படியே படிக்க தெரியுமா? ஓரளவு தெரியுங்க. அப்படியே சுத்தி வாங்க. படிங்க. முதுகுல ஒண்ணும் எழுதலையே. யோ கீழே படியா. சின்னமலை எஸ்டேட். நன்றி. இருக்கட்டும். கூப்பிட்டீங்களா? நீங்க போங்க. போங்க. நன்றி. செங்கமலம், நான் ரொம்ப நாளா உன் மேல ஆசை வச்சிருக்கேன். அது உனக்கே தெரியும். தனியா இந்த காட்டுல நாம சந்திச்சிருக்கோம். இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன சொல்ற? நான் என்ன சொல்ல போறேன், கொஞ்சம் இப்படி வாங்க. ஏன் இங்கே நிக்கிறேன்? உங்க இஷ்டம். இந்த காட்டுக்குள்ள எங்க ஓடிடுவேன்? இனிமே அவன் வரமாட்டான். நீங்க தைரியமா போங்க.